கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ மக்களை சந்திக்கிறோம். பலதரப்பட்ட மக்கள், பலவிதமான காரியத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் அந்த சந்திப்பினால் நமக்கு எந்த ஒரு விடுதலையும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு தேவனுடைய சந்திப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை நினைவு கூறுகிறோம். சில வேளைகளில் நாம் சிந்திக்க முடியாத சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த அதிகாலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார், நீ என்னை சந்தித்து பார். தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. இந்த உலகத்திலே நடமாடி கர்த்தருடைய காரியத்தில் இருந்து இந்த உலகத்திலே ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் நாம் அதிகாலையிலே தேவனை சந்திக்க வேண்டும். தேவனை சந்திக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் கிருபையை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த தேவனை சந்தி. தேவன் அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சம்பவத்தை நாம் நினைக்கும் பொழுது, மரித்து போன வாலிபனை இயேசு சந்தித்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, சிந்தித்து பாருங்கள். அந்த குடும்பத்திலே, அந்த வீதியிலே போய்கொண்டிருந்த ஜனங்களுக்கு முன்பாக துக்கம், போராட்டங்கள், அனுபவங்கள் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், வாழ்க்கையில் சில நன்மைகளை இழந்து போயிருக்கிறது. அந்த கூட்டத்திலே இயேசு இந்த வாலிபனை சந்தித்து அவனை உயிரோடு எழுப்பினார். நீ இயேசுவை சந்தித்தால் முதலாவது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்குரிய சந்தோஷம். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். என கண்பான தேவ பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அதிகாலையில் நீ தேவனை சந்தித்தால் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சிந்திக்க உதவி செய்வார். சிந்தித்து பாருங்கள். இந்த காலைகளிலே கர்த்தாவை உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன். தேவனை சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி உலகத்திலே யூதர்களும் ரோம அரசாங்கம் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது மரியாள் இயேசுவை தேடி போனாள். அவருடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தாள் அவள். ஆண்டவரே, நீ மரித்து போனாலும் நீ என் தேவன் என்கிற நம்பிக்கையோடு அவள் போனாள். அப்பொழுது கர்த்தவளை சந்தித்து சொன்னார், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனே, உன் வாஞ்சை, உன் நோக்கம், உன் திட்டம், தீர்மானம் இயேசுவை சந்திக்க நீ விரும்புவாயினால் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கலக்கம் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும், எப்படிப்பட்ட துக்கம் இருந்தாலும் இந்த தேவன் மாற்றுவார். இந்த காலையில் இந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். ஏன் உன்னை சந்திக்க விரும்புகிறார்? உலகம் நம்மை பயப்படுத்துகிறது. உலகத்திலே பலவிதமான பயம் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களில் கர்த்தரை நீ சந்திக்கும் பொழுது உனக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வருகிறது. அந்த வாலிபன் உயிரோடு எழுந்ததை பார்த்த பொழுது அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஓ, இப்படிப்பட்ட தேவன் இஸ்ரவேலில் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். உன் ஆத்மாவிலே மரித்து போயிருப்பாயானால் தேவ பிள்ளையே, உன் ஆத்மாவிலே ஜெபிக்க முடியாதபடி, ஒருவேளை வேதம் வாசிக்க முடியாதபடி, தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஐக்கியம் வைக்க முடியாதபடி, உலக கவலைகள், உலகத்தின் போராட்டங்கள் உன்னை சூழ்ந்திருக்குமானாலும் இந்த அதிகாலை வேளை தேவனை சந்தி. அப்பொழுது தேவனை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, எப்படி இந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினாரோ அப்படியே நம்ம தேவன் மாற்றுவார். ஆகவே தேவனிடத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே, உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், நான் உம்மை காண்கிறேன், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேள். உன் துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படு, இயேசு வருகிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஐயா. எங்களை ஆண்டவரை கரையற்றவர்களாக, திரையற்றவர்களாக மாற்றி உம்மை சந்திக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் கர்த்தாவை, எங்கள் நோக்கம் எல்லாம் உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும். எங்கள் சந்ததியிலே நீ பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துங்க. தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்பின் நல்ல பிதாவே. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.